தமிழில் விடுதலை புலிகளால் அப்படி ஒரு விடயத்தை சாத்தியமாக்க முடியும் என்று சொன்னார். இது நாங்கள் இராணுவமயமாக்கம், இராணுவத்துக்கு எதிரான போராட்டம் எல்லாம் சொல்லுகின்றோம் தானே. ஆனால் நாங்கள் இராணுவத்தை சுற்றி வர காவலுக்கு வச்சு விட்டு தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம். சுமந்திரன் தான் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை போது சிதைக்கிறார், தமிழரசு கட்சியை சிதைத்து விட்டார் என்று சொல்லி இன்று சுமந்திரனோட கூட அங்கே ஒரு இன்னொரு மூத்த தலைவர் இருக்கார் தான், CVK சிவஞானம் ஐயா அவர்கள். நீங்கள் அச்சுறுத்தி கடைய முடியல. மட்டக்களப்பு சொன்னாங்களாம், நீங்கள் கடையை மூடாவிட்டால் நாங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம். விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் மாநகர சபையை மிகச்சிறப்பாக செயற்படுத்துகிறார் என்று மக்கள் நம்பியவர் இப்போது சுமந்திரனோடு சேர்ந்து சுமந்திரனை நியாயப்படுத்துவதற்காக நிற்கிறார் என்கின்ற போது தன்னிடம் இருப்பதை இழக்கப் போகின்றேன் என்ற பயம் பெறும்போது அதை பாதுகாப்பதற்காக அவன் யாருடைய சமரசம் செய்வான். தமிழரசு கட்சி தேர்தல் திணைக்களத்தில் இன்னமும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் தமிழரசு கட்சி என்றது வணக்கம். விச்சக்கர வேகம் வார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்றன. இன்றைய நாளும் தமிழர் தேசத்தினுடைய நிலவரங்கள் தொடர்பாக, குறிப்பாக அண்மையில் இடம்பெறக்கூடிய கருத்தால் அதைத் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய எதிர்வினைவுகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்கள் பேசப் போகிறோம். எங்களோடு பேசுவதற்காக திரு இரேனியஸ் செல்வன் அவர்கள் அணிந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது பெரியோர் பேசுபொருளாக இருந்திருக்கக்கூடிய விடயம் கருத்தால். இது ஏன் பேசுபொருளானது என்று சொன்னால் அதற்கு ஆதரவானவர்களும் எதிரானவர்கள் இரண்டு தரப்பு இரண்டு விதமாக பேசிக்கொண்டார்கள். இந்த நிலையில் இது பிசுபிசுத்து போனது என்று சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்திலேயே பேசுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது? உண்மையில் நன்றி. முக்கியமான கேள்வி. காலச்சூழல் இது அவசியமானது. உண்மையில் ஹர்த்தாலுக்கு ஆதரவா இல்லையா என்பது வேறு விடயம். இந்த ஹர்த்தாலின் நோக்கங்கள் சம்பந்தமாகத்தான் பல கேள்விகள் இருக்கின்றன. முதலாவது கடையடைப்பு என்கின்றது என்ன? இது எல்லாம் ஒரு அஹிம்சை வழி போராட்டம். அஹிம்சை வழி போராட்டத்தில் ரெண்டு விடயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒன்று, ஒடுக்குபவன் அல்லது நாங்கள் யாருக்கு எதிராக அந்த போராட்டத்தை நடத்துகின்றோமோ அவனுக்கு ஒரு தார்மீக அழுத்தம் அல்லது வழிவர வேண்டும். இரண்டாவது, அந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் அவர்கள் மத்தியில் ஒரு தார்மீக எழுச்சி வர வேண்டும். அது ஒரு குறியீடாக மாற வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த அஹிம்சை போராட்டமான கதவடைப்பு என்பது எதனை அடைந்துள்ளது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த ரெண்டு விடயத்தையும் அடையவில்லை. அதுதான் உண்மை. மக்களிடம் எழுச்சியையும் கொண்டு வரவில்லை. அதேபோல் அரசுக்கு எதிராக, ஸ்ரீலங்காவின் அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தி இருந்தால் அந்த அரசுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் அல்ல ஏதாவது ஒரு வழி வரக்கூடிய தார்மீக வழி வரக்கூடியவான எந்த வெளிப்பாடுகளும் இருக்கவில்லை. எனவே ஒரு அஹிம்சை போராட்டத்தை தெரிவு செய்யும் போது அந்த போராட்டத்தை எவ்வாறு பலப்படுத்துவது என்பதற்கு பதிலாக ஒரு கொச்சைப்படுத்துவது போன்ற விடயம் தான் இங்கு நடந்திருக்கின்றது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த கடையடைப்பு போராட்டம் எதற்காக என்று சொன்னால் இராணுவமயமாக்கத்துக்கு எதிராக. வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கில் இராணுவமயமாக்கம் என்பது எப்பொழுது துவங்கியது? 1960களின் ஆரம்பத்தில் நெவில் ஜெயவீரா என்கின்ற ஒரு சிவில் சர்வெண்ட், அவரை யாழ்ப்பாணத்துக்கு, அன்று யாழ்ப்பாணம் என்பது எல்லா மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்களை உள்ளடக்கியது, அரசாங்க அதிபராக அனுப்புவதாக ஸ்ரீமாவோ அம்மையார் தீர்மானித்து அனுப்பிய போது அவரிடம் கொடுக்கப்பட்ட முதன்மையான பணி என்னவென்றால், யாழ்ப்பாணம் இந்த வடபகுதிக்கு போய் நீங்கள் இங்கு இராணுவ முகாம்களை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அம்மையாருடைய செயலாளர் NQ டயஸ் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அந்த அரசாங்க அதிபருக்கு, நாங்கள் சிங்கள மொழி மட்டும் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த போகின்றோம் வடக்கில். அதை எதிர்த்து இந்த சமஷ்டி கட்சியினர் அஹிம்சை வழியில் போராடுவார்கள். நாங்கள் அதை விடப்போவதில்லை, அனுமதிக்கப் போவதில்லை. இது ஒரு நீண்ட காலத்தில், ஒரு 25 வருடங்களுக்கு பிறகு தமிழ் இளைஞர்களை எங்களுடைய முயற்சிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதற்கு தூண்டும். நாங்கள் அதனை இப்பொழுதே புரிந்து கொண்டு, நீங்கள் இப்பொழுது போய் யாழ்ப்பாணத்தில் மன்னாரில்
மறைச்சு கட்டி, தள்ளாடி, பேசாலை, யாழ்ப்பாணத்தில் ஆனையிறவு, கார்நகர், பலாலி, இப்படி எல்லா இடங்களை எல்லாம் குறித்து போய் இராணுவ முகாம்களை போடுங்கள், போட்டு நாங்கள் இப்பொழுதே இந்த வடபகுதியை நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய பிடிக்கில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவரை அனுப்புகின்றார். அதன்படிதான் இந்த அரசாங்க அதிபர் வந்து இங்கே இராணுவ முகாம்கள் எல்லாம் போட்டவர். அன்றைய காலகட்டங்களில் எங்களுக்கு ஆயுத போராட்டமும் தெரியாது, வன்முறையும் தெரியாது. எங்களுடைய தலைவர்களுக்கு தெரிந்த எல்லாம் அஹிம்சை போராட்டம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அடி வாங்கி காயப்பட்டு துன்பப்பட்டு தான் உண்மையில் அந்த 63ஆம் ஆண்டிலிருந்து இந்த இராணுவமயமாக்கம் மிக தெளிவாகத்தான் இருக்கின்றது. ஒரு அரசியல் நோக்கத்துக்காக எங்களை எவ்வாறு சிறைப்படுத்துவது, எங்களை எவ்வாறு முற்றுகைக்குள் உள்ளாக்குவது என்ற விடயம் தெளிவாக இருக்கின்றது. நான் சொன்ன இந்த விடயம் ரகசியமே இல்லை என்று சொன்னார். அந்த அரசாங்க அதிபர் தான் இளைப்பாறிய பின்பு வெளிநாட்டில் வாழும்போது இந்த விடயத்தை தன்னுடைய நினைவு குறிப்பில் புத்தகமாக எழுதியிருக்கின்றார். எனவே இராணுவமயமாக்கம் ஒரு பெரிய விடயம், ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது. இப்பொழுது திடீரென்று என்ன இந்த இராணுவமயமாக்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று வெளிக்கிட்டது. ஒவ்வொரு கட்சிகளும், அரசியல் கட்சிகள் தங்களை முன்னிறுத்துவதற்காக இல்லை தங்களுடைய நலன்களை உறுதிப்படுத்துவதற்காக இப்படி ஒவ்வொரு விடயங்களை தூக்கி வைத்துக் கொண்டு மக்களை போராட்டத்துக்கு தூண்டுவது போன்ற விளையாட்டு இருக்கின்றார். இது சொல்வார்கள், அந்த பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு உயிர் போகுதான். அது மாதிரி தான் மிக மோசமான அபத்தமான விடயமே. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இது திடீரென இந்த கோரிக்கை என்று சொல்லி இது சுமந்திரன் தரப்பினால் அல்லது தமிழரசு கட்சியினால் திடீரென்று கோரப்பட்டதாக என்று தெரியாது. ஆனால் மிக நீண்ட காலமாக வடக்கில் இருக்கக்கூடிய மக்களும் அரசியல் தரப்புகளும் இராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும், வெளியேற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போது அதற்கு ஒரு வலி சேர்ப்பதாக தான் இப்படியாக நகர்வதாக சுமந்திரன் சொல்கிறார். இவருடைய இந்த கருத்தால் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா? இதில் மக்களுக்கு ஒரு செய்தியையும் சொல்லவில்லை என்றால் மக்கள் அவரை விட தெளிவாக இருக்கின்றார்கள். இராணுவமயமாக்கம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இந்த ஓரளவுக்கு 70களில் இராணுவ முகாம்கள் இங்கு இருக்கும்போது இராணுவ முகாம்கள் இருந்து இராணுவ வாகனங்கள் வெளியில் வர முடியாது. இராணுவ சிப்பாய்கள் வீதியில் வரமாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தேவைகளை எல்லாம் முகாம்களுக்குள்ளேயே நிறைவேற்றிக் கொள்வார்கள். இராணுவம் தன்னிச்சையாக முகாம்களில் வழியில் நடமாற முடியாது, கடைகளுக்கு வர முடியாது. அவர்களுடைய தேவையில் அங்குதான் இருக்கும். இப்பொழுது இராணுவம் முழுக்க வீதியில் தான் நிற்கின்றது, மக்களுக்கு மத்தியில் தான் இருக்கின்றது. சரிதான். அப்ப இது இராணுவமேக்க இதுதான் உண்மை நடந்திருக்கிறது. நாங்கள் இராணுவ சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இராணுவத்தை அகற்ற வேண்டும் என்கின்றது ஒரு தொடர் போராட்டம். திடீரென்று ஒரு நாளைக்கு விடிய கனவிலிருந்து வந்து முழிச்சு எழும்பி வந்து நடத்துகிற போராட்டம் அல்ல. இராணுவத்தை நீக்குவது, இராணுவ மயக்கத்தை நீக்குவது என்பது ஒரு தொடர் போராட்டம். ஏனென்றால் இராணுவம் இருக்கலாம், தன்னுடைய முகாம்களுக்குள் இருக்க வேண்டும். இராணுவத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு தேவை வந்தால் தான் போராட வேண்டும் என்றால் அது வரையும் அவர் அங்கான் இருக்கும். வீதிகளில் நடமாட முடியாது, அவர் தேவையில்லை. அது வீதிகளில் சட்டம் ஒழுங்கை பார்ப்பதற்கு காவல்துறை இருக்கின்றது. எனவே இங்கே என்ன நடக்கின்றால், இங்கே இராணுவ அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை என்பது மக்கள் வாழ்வில் நாளாந்த வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் போது இதை மக்களுக்கு சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு புரியும். அப்படியாக இருந்தால் இந்த விவகாரத்தில் மக்கள் ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? குறிப்பாக இந்த கருத்தாளுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நகர்வுகளால் மக்கள் இதை அலட்டி கொள்ளவே இல்லை. பிறகு அப்படி செய்தி சொல்றது, அதாவது இப்போது இந்த தரப்பு அப்படி குறிப்பிடுவோம், ஒரு அரசியல் தரப்பு தங்களை இந்த மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக ஒரு காலத்தில் காட்டிக் கொண்டார்கள். இப்போதும் தாங்கள் தான் அதிக பிரதிநிதிகளை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த தரப்பில் இருந்து தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் மக்கள் அலட்டிக் கொள்ளவில்லை, இந்த விடயத்தை கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழரசு கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய பாரம்பரியமான அரசியல் தரப்பை மக்கள் இப்போது நிராகரிக்கிறார்களா இந்த நபருடைய செயற்பாடு காரணமாக? முதலாவது கேள்வி, தமிழரசு கட்சி தேர்தல் திணைக்களத்தில் இன்னமும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் தமிழரசு கட்சி என்றது ஒரு அரசியல் வடிவமாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கட்சிக்குள்ளேயே உள்ளக பூசல்கள், கட்சிக்கு உள்ளேயே கட்சிக்கு எதிராக வழக்குகள்,
கட்சியிலிருந்து அடிக்கடி அவரை தூக்கி வெளியில் போடுவேன், இவரை இடைநிறுத்துவேன் என்று சொல்லி அச்சுறுத்தல்கள். ஒரு விடுதலைக்கு போராடுகின்ற இனம், ஒரு அரசியல் விடுதலைக்காக மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய இனத்துக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தலைமை ஒரு கேவலம் தனக்குள்ளேயே நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடுகின்ற அளவுக்கு கீழிறங்கி போன பிறகு அதனை ஒரு தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் வடிவமாக யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது இப்பொழுது முன்பிருந்த நிலையிலும் இல்லை. ஏனைய அரசியல் கட்சிகள் கூட இதே இந்த விடயம் பொருந்தும். தேர்தல் நோக்கங்களுக்காக அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் உங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக இவர்கள் எவ்வாறு தங்களை ஒருங்கிணைக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய இருப்புக்காகவும் தேர்தலின் போது வாக்குகளை திரட்டுவதற்காகவும் அதனால் கிடைக்கக்கூடிய பதவி அணிகளை அலங்கரிப்பதற்காகவும் தான் காத்திருக்கின்றார்களே தவிர, நீங்கள் இயலும் என்றால் நான் சவால் விடுகின்றேன், எந்த ஒரு அரசியல் கட்சியாவது மக்கள் முன் வந்து பகிரங்கமாக சொல்லட்டும், நாங்கள் எத்தகைய தேசத்தை கட்டியெழுப்புகின்ற நிகழ்ச்சிகளை அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். அமுல்படுத்த போகின்றோம் என்று சொல்லக்கூடாது. இதுவரையும் நாங்கள் தேசத்தை கட்டியெழுப்புகின்ற விடயத்தில், மக்களை ஒருங்கிணைக்கின்ற விடயத்தில் போராட்டத்துக்காக மட்டுமல்ல, தேசமாக ஒருங்கிணைத்து மக்களை வளமூட்டி பலமூற்ற விடயத்தில் யாராவது கட்சிகள் ஏதாவது செயற்திட்டங்களை வைத்து செய்து கொண்டிருக்கின்றன என்றால் அதை அவர்கள் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்கள் அதை வரவேற்பார்கள். எந்த கட்சியிடம் இந்த நிகழ்ச்சி என்று இருக்கின்றால் ஊடகங்கள் அறிய முடியவில்லை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய எழுச்சி இந்த நாட்டிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் உருவாகி இருக்கிறது. அது 2009 முன்பதாக இருந்த நடைமுறை அரசு காலப்பகுதியாக இருக்கலாம், அதற்கு பின்பு இருக்கக்கூடிய காலப்பகுதி. குறிப்பாக இப்போது சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எழுக தமிழ் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி, இதெல்லாம் இருக்கிறது. இப்போது நீண்ட காலத்துக்கு பின்பு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணியை நாங்கள் தான் நடத்தினோம், நாங்கள் தான் கொண்டு சென்றோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். ஆக இங்கு தங்களால் மக்கள் எழுச்சியை ஏற்படுத்த முடியவில்லை, ஆனால் எழுந்திருக்கின்ற மக்கள் எழுச்சியை தமதாக்கிக் கொள்ளுகின்ற முயற்சிகளில் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தான் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், உள்பிளவுகள் அல்லது உட்பூசல்கள் என்று சொல்லி. இந்த உட்பூசல்கள் தங்களுக்குள் இருக்கிறது என்பதை தாண்டி இப்போது மக்களுக்குள்ளும் இதனை கொண்டு திணிக்கிறார்களா? நல்லதொரு உதாரணம், வவுனியாவிலே இருந்திருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்துக்கு இடையிலே ஒரு குழப்பம் இப்போது இந்த கருத்தாளால் ஏற்பட்டிருக்கிறது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு தேசத்தை சீரழிக்க வேண்டும் என்று சொன்னால் பலவிதமாக சீரழிக்கலாம். அதை ஆயுத போராட்டத்தின் மூலம், ஆயுத தாக்குதல்கள் மூலம் அந்த தேசத்தை நிர்மூலமாக்கலாம். அதே போன்று அந்த தேசத்தையும் அந்த மக்களுடைய இருப்பை நிர்மூலமாக்கின்ற இன்னொரு வழி இருக்கின்றது. அந்த சமூகத்துக்குள் சமூக சீரழிவுகளை கொண்டு வருவது. அதன் விளைவுதான் எங்களுடைய போதைப் பொருட்களும் சமூக குற்றச்செயல்களும் பெருகி உள்ளன. அதே போன்ற இன்னொரு வடிவம் இருக்கின்றது. சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களையும் நிர்மூலமாக்குவது. சமூக நிறுவனங்கள் அத்தனையே நிர்மூலமாக்குவது. அது ஒரு அரசியல் கட்சி வடிவமாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு கழகமாக இருக்கலாம், அல்லது கிராம விருத்தி சங்கமாக இருக்கலாம், உள்ளூராட்சியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவது. நிர்மூலமாக்குவதன் மூலம் சமூகத்தை கூறுபட செய்வது. இதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது சமூகத்தையும் சமூகத்தின் நிறுவனங்களையும் கூறுபடுத்துவது. இவர்களுக்கு தேசம் என்கின்ற ஒரு பார்வை இல்லை. நான் தெளிவாக சொல்வேன், தேசம் என்கின்ற ஒரு தெளிவான பார்வையே இல்லை. தங்களுடைய இருப்புக்காக அல்ல தங்களுடைய கபட நோக்கங்களுக்காக சமூகத்தின் ஒவ்வொரு நிறுவனங்களையும் முடைக்கின்றார்கள். பிரித்து சிதைப்பது இது மிகப்பெரிய ராஜதந்திரம். இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிடுவது போல அந்த நபர் அல்லது நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம் சுமந்திரன் என்று சொல்லப்படுகிறது. சுமந்திரன் தான் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை இப்போது சிதைக்கிறார், தமிழரசு கட்சியை சிதைத்து விட்டார் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியம். தமிழரசு கட்சி என்பது சொல்லக்கூடியது தமிழ் தேசிய போராட்டத்தினுடைய முதலாவது களப்பலி திருகோணமலையிலே திரு நடராசனை ஈர்ந்தது தமிழரசு கட்சி. அதன் பின்பதாக தொடர்ச்சியான காலிமுகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களிலும் சத்தியாகிரகங்கள், தந்தை செல்வநாயகம் தொடக்கம் இரும்பு மனிதன் நாகநாதன் வரை அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வரலாறும் நாங்கள்
நாங்கள் கேட்டு அறிகிற போது இவர்கள் எங்களுக்காக இப்படி போராடினார்கள். ஏன் இந்த நாட்டிலே இளைஞர்கள் ஆயுதம் தூக்குவதற்கும் கூட தமிழரசு கட்சி தான் காரணம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போது சுமந்திரன் பிரித்து ஆளுகிறார் அல்லது சிதைத்து விடுகிறார் என்பதற்காக தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட முடியுமா, அல்லது மக்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ள முடியுமா? நாங்கள் இதில் ஒரு தெளிவான முடிவிற்கு வர வேண்டும். தமிழ் அரசு என்கின்ற அது ஒரு இயக்கம். தந்தை செல்வா உருவாக்கியது ஒரு இயக்கம். அது தேர்தல் நோக்கங்களுக்காகத்தான் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. தமிழ் அரசு என்கின்ற இயக்கம் அது ஒரு அகிம்சை வழியினூடாக இளைஞர்களையும் சமூகத்தையும் முன்னெடுத்தி கொண்டு போகும்போது ஒரு முன்னுதாரணமான அரசியல் வடிவமாக இருந்தது. எனக்கு நேரடியான அனுபவம் கூட இருக்கின்றது. நான் 72ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மாணவனாக இணைந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பாடசாலையால் போகும்போது இந்த 2ஆம் குறுக்கு தெருவில் இருக்க தமிழரசு கட்சி அலுவலகத்தை போய் அங்கு அந்த பேப்பர்கள் பார்த்து விட்டு அந்த அலுவலகத்தில் அங்கு இருக்கிறவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பணிகளை ஏதாவது செய்து கொடுத்து விட்டு தான் போவோம். சனி ஞாயிறண்டா கூட எங்கள் சிலருக்கு அங்கே போயிருந்து இதாக செய்ய எங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமம் மாதிரி. நாங்கள் அங்கத்தவர்களும் அல்ல, ஆயுட்கால அங்கத்தவரும் அல்ல, சாதாரண அங்கத்தவரும் அல்ல. எனவே அங்கு எங்களுக்கு தெரியும், அங்கு அந்த மூத்த தலைவர்கள் நாங்கள் அவர்களோடு நேர பேசியதே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் சிறுவர்கள். ஆனாலும் அவர்கள் நடந்து கொள்கிற முறையின் மூலம் நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ளக்கூடியதாக நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் அங்கு நிற்கும் போது வரக்கூடிய கதிரவேற்பிள்ளை ஐயாவாக இருக்கலாம், தர்மலிங்கம் ஐயாவாக இருக்கலாம், தளபதி அமுதலிங்கமாக இருக்கலாம், அல்லது பரத்துத்துறை சுரரட்னம் ஐயாவாக இருக்கலாம், சாவச்சேரி நவரட்னம் ஐயாவாக இருக்கலாம், இப்படி காப்பரட்னம் ஐயாவாக இருக்கலாம், யாரையும் இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த அலுவலகத்தில் நடந்து கொள்கின்ற முறைமை செயல்பாடுகளை தூரத்திலிருந்து பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு ஆச்சிரமத்தில் இருப்பதான உணர்வு வரும். அவருடைய கதைகள், பேச்சுக்கள், நடத்தைகள், நடைமுறைகள், வாக்குறுதிகள், அணுகுமுறைகள் எல்லாம் இப்ப அப்படி எல்லாம் இல்லை. இதற்கு காரணம் நாங்கள் தனியே ஒரு சுமந்திரனை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. நான் அப்படி ஒரு தனி மனிதன் மேல் பழி போடுவதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் இன்று சுமந்திரனோட கூட அங்க இன்னொரு மூத்த தலைவர் இருக்கார் தானே, CVK சிவஞானம் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அல்ல வேற மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் என்றெல்லாம் இருக்கின்றார். இன்றைக்கு பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு 150-200 பேர் தன்னுடைய கைவசம் வச்சிருக்கின்றார்கள் தானே. அப்படி என்றால் அங்கு எடுக்கப்படுகின்ற அத்தனை தவறான பிழையான முடிவுகள் அனைத்துக்கும் எல்லோரும் கூட்டு பொறுப்பு. அவர்கள் தப்பித்து போக முடியாது. ஒருவர் சொல்லி மற்றவர் போய் வழக்கு போடுகின்றார் என்று சொன்னால் இப்ப யாரை எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு சொல்வார்கள். இங்குள்ள பிரச்சனை இதுதான். எனவே ஒரு தனி மனிதன் பேரை சொல்லி மிச்சாக்கள் தப்பி போக முடியாது. இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தமிழர் தேசம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கவில்லை, தமிழரசு என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை யோசிக்கின்றார்களே இல்லை. கட்சியும் பதவியும் தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக சுமந்திரன் என்ற ஒரு மனிதர் மீது தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவர் சிதைக்கிறார், அழிக்கிறார் என்று சொல்லி. இது மிகப்பெரிய ஒரு இனம், மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட இனம், தொடர்ந்து போராடிய இனம். இன்று தமிழ் தேசிய இனத்தில் சிந்தனைவாதிகள் அல்லது ஆளுமைகளுக்கு குறைபாடு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை தான் இது ஏற்படுத்துகிறது. ஒரு தனி மனிதருக்கு எதிராக எல்லோருமே குற்றம் சுமத்துகிறீர்கள், ஆனால் அவரை தாண்டி உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். இது தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு சாபக்கேடா? சாபக்கேடு என்று சொல்ல மாட்டேன். சாபக்கேடு என்று சொன்னால் நீங்கள் அதில் மீட்சி பெற முடியாது என்ற மாதிரி ஒரு இருக்க வந்து எங்களுடைய பலவீனம், நாங்கள் தவிர்க்க வேண்டிய பலவீனம். நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது என்பதை பேச வேண்டியவர். முன்பு தமிழரசு கட்சி என்று சொன்னால் கூட படித்தவர்கள், புத்திஜீவிகள் நிரம்ப ஆட்கள் இருப்பார்கள், செய்துவார்கள். இப்பொழுது ஒரு கட்சியிலேயுமே இல்லை, ஒரு அரசியல் கட்சியிலேயுமே யாருமே அந்த அளவுக்கு சமூகத்துல பெறுமதியானவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி யாருமே கிட்ட போவதே இல்லை. அந்த அளவுக்கு நிலைமை மிகப்பெரிய ஒரு வறுமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு வெறுமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் சொல்வேன், தமிழரசு கட்சியை மீட்டெடுப்பது சீர்திருத்துவன்னு சொல்லி யாரும் கற்பனை செய்ய வேண்டாம். அது ஒரு தேர்தல் நோக்கத்தோடு வந்து கவனத்தனமான ஆட்களின் கையில் சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தமிழரசு என்ற இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும்.
அது தேர்தல் நோக்கமற்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் உரிமை சரியான நியாயமான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டு நீண்ட தியாகங்கள் கூட வந்த அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த 1000 ரூபாய் கட்டினோன்னு ஆயுள் மெம்பர் ஆயுள் அங்கத்தவர் ஆயினோன்னு யோசிக்கிறேன். இதை வாய்க்கால் அங்கத்தவர்னா தாங்கள் வாழ்க்கை முழுக்க அங்கத்தவர் இருக்கிற மாதிரி உரிமையோட கலைக்க வழி கிடைக்கணும். இந்த பொய்மைகள் மாயலுக்கு வெளியில நாங்கள் வர வேண்டும். எனவே நாங்கள் ஒரு கட்சியை மட்டும் இதுக்குள்ள நோக்கியல, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். எல்லா கட்சிகளும் எந்த அளவுக்கு தங்களை கட்சிகளாக கட்டமைத்திருக்கின்றன அல்லது ஒரு இயக்கங்களாக கட்டமைத்திருக்கின்றன. முன்பு இயக்கங்களாக இருந்தவை தேர்தல் அரசியல் கட்சிகளாக வந்தப்போ மிக மோசமாக சிதைஞ்சு போய்விட்டன. அதான் மிகப்பெரிய அபத்தம். ஒரு தேசத்தின் நோக்கத்திற்காக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுவது ஒரு பக்க நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது தேர்தலுக்காக மட்டும். ஆனால் அவருடைய பயணம் தேசம் நோக்கி தான் இருக்கணும். ஆனால் இன்று எல்லாமே மாறிவிட்டது. ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசியல் தேர்தல் கட்சி அரசியல் இந்த சாக்கடைக்குள்ள போய் எல்லோரும் விழுந்து விட்டோம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்திற்கு புலிகளை நல்ல உதாரணமாக காட்டலாம். அதாவது அவர்கள் ஒரு நோக்கத்திற்காக செயற்பட்டார்கள், அரசியலமைப்புகளை உருவாக்கினார்கள், அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சியை பதிவும் செய்து வைத்திருந்தார்கள், அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி வழி நடத்தினார்கள். ஆனால் அது ஒரு அங்கம் என்ற விடயத்திலே சரியாக இருந்தார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஏனைய போராட்ட அமைப்புகள் அரசியல் கட்சிகளாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இப்போதைய அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம், தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துகிறோம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆளாளுக்கு துரோகி பட்டம் கொடுக்கக்கூடிய தகுதி நிலையை தங்களுக்கு வளர்த்து கொண்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்று சுமந்திரனும் தமிழரசு கட்சியும் இதேச்சாதிகரமாக நடந்து கொள்கிறது, அல்லது இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை, தங்களுடைய நினைப்புக்கு நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் அதற்கு காரணம். தமிழ் தேசியத்தை நாங்கள் தூக்கி சுமக்கிறோம் என்கின்றவர்கள் அதனை சரியாக சுமக்கிறார்களா? நாங்கள் சமூகத்தின் முன்னோடிகளாக இருக்கின்றவர்கள் இது பற்றிய திறந்த கலந்துரையாடலை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். இந்த ஊடகங்கள் கூடத்தான் ஒருவருக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியோடு அவரோட தவறை காரணம் வைத்துக் கொண்டு அவரை அடிப்பதில் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பது இந்த விதத்திலையும் பொருத்தமற்றது. அதே போன்று தனித்தனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட குறுகிய நோக்கங்களுக்காக மக்களை போராட்டத்துக்கு அழைப்பதன் மூலம் மக்களுடைய ஏற்கனவே இந்த தமிழர் பழமொழி தானே, பனையால விழுந்தவன மாடு உழக்கிறது போன்று ஏற்கனவே பொருளாதாரம், வறுமை, சமூக சீரழிவு பலதுக்குள்ள துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த இடையில ஒரு போராட்டம் வரும்போது இப்படி ஒவ்வொரு கட்சியும் போராட்டம் நடத்த இயலாது. நாங்கள் போராட வேண்டும். அது ஒரு ஒருமித்த போராட்டமாக, ஒரு கூர்முனைப்பட்ட போராட்டமாக இருக்க வேண்டும். மக்கள் தாங்களாக வர வேண்டும். போய் நீங்கள் சொல்லி கடையை மூடையலாம், நீங்கள் அச்சுறுத்தி கடையை மூடையலாம். மட்டக்களப்பில் சொன்னாங்களாம், நீங்கள் கடையை மூடாவிட்டால் நாங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம். இதான் அகிம்சை, இதான் இவர்கள் வளர்த்தது. என்னன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. மக்களை அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக வழிகாட்டாமல் தாங்கள் நினைக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் மக்கள் ஆட வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சி ஊதுகின்ற இவர்கள் இருக்கின்றார்கள். எல்லாம் இவர்கள் எங்களுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாதவர்கள் மட்டுமல்ல, மிகவும் ஆபத்தானவர்கள். எனவே அந்த விடயத்தை நாங்கள் சமூகமும் முழுமையாக விளங்கி கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கலந்துரையாடலை விரிவாக்க வேண்டும். நாங்கள் நினைக்கின்றோம் தமிழர் இந்த இவர்கள் செய்கின்ற வேலையால் தமிழரசு கட்சியில் கோபம் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள், தமிழரசு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆதங்கம் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். நான் ரெண்டையும் தூக்கி எறிவேன். எங்களை பொறுத்தவரை இந்த கட்சி அரசியல் கட்சி வேண்டாம். எங்களுக்கு தேவை தமிழரசு என்கின்ற ஒரு இயக்கம், தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு இயக்கத்தை முன்னகர்த்துவதை பற்றி நாங்கள் எல்லோரும் பேச வேண்டும். அதை முன்னெடுத்து செல்வது என்ற போராட்டம் என்பது எதிரிக்கு தாக்கத்தை கொடுத்து போராடுவது மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் தேசத்தை கட்டியெழுப்புவது போராட்டத்தின் முதன்மையான பங்கு. இன்று எங்களுடைய 80% அல்ல 75% மேற்பட்ட பாத்திரம் எது என்று சொன்னால், எமது தேசத்தையும் மக்களையும் தங்கள் காலில் நிற்க வச்சு தற்துணிவும் தற்சார்பும் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். நிலமும் இல்லை, மக்களும் இல்லை, மக்களிடம் வளமும் இல்லை, பலமும் இல்லை, சமூக நிறுவனங்களும் இல்லை, எல்லாத்தையும் கலைந்தோட விட்டுட்டு அரசியல் அதிகாரத்தை உங்கள் கையில் கிடைத்ததுன்னு சொன்னால் யார் நம்புவார்? உலகத்தின் வரலாறுகள் எல்லாம் வேறுபட்டவை. அவர்கள் என்றுமே மக்களை பாதுகாத்தன, நிலத்தை பாதுகாத்தன, சமூக நிறுவனங்களை பாதுகாத்தன, கட்டமைத்தன. நாங்கள் அதுகளை எல்லாம் செய்யாமல்
இங்கு போராட்டம் நடத்துவதும் அறிக்கை விடுவதும் அல்லது ஜெனீவாவுக்கு கடிதம் எழுதுவதும் எதுவுமே சாத்தியமில்லை. குறிப்பாக இந்த ஹர்த்தால் என்கின்ற அந்த கடையடைப்பு சொல்லப்பட்ட காரணம் இராணுவ வெளியேற்றம். நிச்சயமாக இந்து சமூகத்திலே மிக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இந்த இராணுவ வெளியேற்றம். எங்களோட வடக்கிலே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த இராணுவத்திலே 3 பங்கு வடக்கிலே தான் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் ஒரு பொதுவான கோரிக்கை தான் இது. இதனை பொது சுமந்திரன் எடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை யார் குற்றினாலும் அரசு வந்தால் சரி என்ற நிலைப்பாட்டில் ஏன் தமிழினம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் விடுதலை வேண்டி பயணிக்கின்ற இனம், என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றவர்கள். நாங்கள் விளிம்பு நிலையில் இல்லை, இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கென்று இருந்தவர்கள், எங்களுக்கு காலம் கைகாட்டியவர்கள் எல்லாருமே கடந்து போய்விட்டார்கள் அல்லது கடந்து போக செய்து விட்டோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த சந்தர்ப்பத்தை ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை? இப்போது புற பகுதிகளிலே இருக்கக்கூடிய கருத்து, வடக்கில் இருக்கக்கூடிய இராணுவ வெளியேற்றத்திற்கு வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு இல்லை என்ற ஒரு செய்தி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை சுமந்திரன் இதற்காகத்தான் இந்த கருத்தாலை கொண்டு வந்தாரா, அல்லது உண்மையில் அவர் இப்போது இதன் ஊடாக ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இதனை முன்னெடுத்தாரா? அடிப்படையில் கடந்த 80 வருடங்களாக இலங்கை சுதந்திரத்துக்கு பின்னான காலம் மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு முன்னான காலத்தில் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையின் சிங்கள பௌத்த தேசிய தலைமைகள் எவ்வாறான சிந்தனையையும் அணுகுமுறைகளையும் கையாண்டு இருக்கின்ற என்பதை ஆழமாக பார்க்கின்ற ஒரு வரலாற்று மாணவனுக்கு அல்லது அரசியல் மாணவனுக்கு அல்லது ஒரு சமூக அறிவியல் மாணவனுக்கு அது புரியும். இந்த ஜார்குட்டியும் அரசியாக இருந்தால் சரியென்று நினைத்து கொண்டு நாங்கள் செய்கின்ற ஒரு மூளைக்குறதராக இன்று போராடுகின்ற போராட்டமோ நாங்கள் செய்கின்ற முயற்சிகளோ எதுவும் எங்களை வெற்றியளிக்க மாட்டாது. சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். இன்று பத்திரிகையில் ஒரு செய்தி, பலாலி சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும், அதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கின்றது என்று இன்று அரசாங்க அமைச்சர் அறிக்கை விட்டிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது இந்த பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்குறதுக்கான வெற்றிக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கா என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். 2009-10 ஆண்டுக்கு பிறகிலிருந்து இன்றைக்கு வரையும் வருகின்ற அத்தனை அரசுகளின் அமைச்சர்களும் வந்து நின்று பலாலி சர்வதேச விமான நிலையம் ஆக்கப்படும் என்று சொல்லி அறிக்கை விட்டு போனவர்கள் இப்பொழுது இந்த அமைச்சர் சொல்லுகின்றார், அதனுடைய வெற்றிக்கான சாத்தியப்பாடு பற்றி நாங்கள் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கடைசியில் நம்மளோட அறிக்கை சொல்ல போகுதா, அது இங்கு சாத்தியம் இல்லை, எனவே நாங்கள் இதை கொண்டு வவுனியாவில் வைப்போம் அல்லது அன்றாபுரத்தில் வைப்போம் அல்லது கிங்குராகுடையில் வைப்போம்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் அப்படித்தான் எல்லா அறிக்கையும் எழுதுவீர்கள். இந்த அறிக்கையை நீங்கள் நான் எழுதுவேன். முன்பு ஒரு முறை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கேட்டிருந்தார், பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவது பற்றி அவரிடம் கேட்டபோது ரணில் விக்ரமசிங்கே உடனே சொன்னார், ஓம் நாங்கள் இந்த வவுனியா விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற யாழ்ப்பாணம் ஒரு மூலையில் போய்விட்டது. நோக்கம் விளங்குகின்றது. எல்லா இடமும் கவடத்தனம் இருக்கின்றது. எனவே அவர்கள் எல்லா இடங்களிலும் வலது கையால் கொடுப்பது போல் காட்டிக்கொண்டு இடது கையால் இருப்பதையும் பறித்தெடுக்கின்ற முயற்சி தான் போய்கொண்டிருக்கின்றது. அண்மையில் சொன்னார்கள், வெளிவிவகார அமைச்சர் சொன்னார், இந்த அரசாங்கத்தின் மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்றால், இந்தியா ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டோடு நாங்கள் சேர்ந்ததன் மூலம் நாங்கள் அதனுக்குள் விழுந்து போக இயலாது, விழுங்கப்பட முடியாது என்று சொன்னவர் அடுத்த ஒரு வசனத்தையும் தெளிவாக சொன்னார், மன்னாரிலிருந்து திருவோணமலைக்கான நெடுஞ்சாலை அமைப்பதையும் நாங்கள் இப்பொழுது நிப்பாட்டி விட்டோம், ஏனென்றால் அது இந்த நாட்டை பிரிக்கும் என்றார். அது என்னடாப்பா, இலங்கைக்குள்ள 2 கரை நகரங்களை இணைக்கின்ற ஒரு நெடுஞ்சாலையை போடுவதால் உங்கள் நாடு பிரியும் என்ற என்ன அர்த்தம்? நீங்கள் மிக தெளிவாக இருக்கின்றீர்கள். இந்த வடபகுதி வளரக்கூடாது, வடபகுதி தனது காலில் தான் நிற்கக்கூடாது, வடபகுதியின் மக்கள் எப்பொழுதும் சார்ந்து வாழுபவர்களாக, நெருக்கடிக்குள் வாழுபவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கவடத்தனத்துடன் இருக்கிறவர்களோடு நீங்கள் உதிரியாக நின்று போராட முடியாது. நீங்கள் கட்சியாக சிந்தித்து போராட முடியாது. கட்சியின் ஆதரவாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு போராட முடியாது. தேசமாக போராட வேண்டும். தேசத்தின் மக்களோடு முழுமையாக உரையாட வேண்டும். திறந்த வெளியில் உரையாட வேண்டும். கட்சி சார்ந்தே உரையாடக்கூடாது. நீங்கள் தேசமாக உரையாடுறதுக்கு வர வேண்டும்.
உங்களுக்கு அப்படி வருவதற்கான வெளிப்படையான மனமும் தயார் நிலையும் இல்லாத வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு போராட்டம் தலைமை தாங்க முடியாது, வழிப்படுத்தவும் முடியாது. நீங்கள் வெறுமனே ஒரு அரசியல் கட்சிகளாக தேர்தல் நோக்கங்களோடு செயற்படலாம். இப்பொழுதே அந்தரப்படுகின்றார்கள் எல்லாரும். மாகாண சபை தேர்தல் வருவதாக இருந்தால் வருமோ வராதோ தெரியாது. 2026ஆம் ஆண்டு முதல் 6 மாத பகுதிக்குள் நடக்கலாம் என்று சொல்லி நேற்றைய செய்தி சொல்லப்படுகிறது. வந்தால் அதில் எப்படி கதிரைகளை கைப்பற்றுவது என்பதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. இன்னமும் கதிரை பற்றி பேசுகின்றார்களே தவிர, நாங்கள் மாகாண சபைக்கு வந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இப்படியெல்லாம் பாலுந்தேனும் ஓடுகின்ற தேசத்தை கட்டி எழுப்புவோம் சொல்ல போகிறார்களா? இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்கள். அதான் உண்மை. இப்படி ஒரு கரையும் இருந்தது. குறிப்பாக நீங்கள் இந்த மாகாண சபை பற்றி பேசியதால் பேசுகிறேன். இந்த கருத்தாலை ஒரு மாகாண சபையை கைப்பற்றுவதற்கு சுமந்திரன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கான ஒரு பரீட்சார்த்தமாக தமிழரசு கட்சி அறிவித்திருக்கிறதா? அது சுமந்திரன் மட்டுமில்லை, அதில் ஆர்வம் கொண்ட பலரும் இருக்கலாம் தானே. மாகாண சபையினுடைய தலைமை பதவிக்காகவோ கதிரைகளுக்காக ஆர்வப்படுகின்ற யாருக்கு ஆர்வம் இல்லை? கனவேருக்கு ஆர்வம் இருக்கு. கனவேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடயங்களை பேசுபொருள் ஆக்குவார்கள், ஆக்கி கொண்டு இருக்கின்றார்கள். சுமந்திரன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார், நான் எனக்கு அதில் ஆர்வம் இருக்கின்றது. மற்றவர்களையும் சொல்ல. ஆனால் இணைய கட்சிகள் மௌனமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13 எதிர்க்கிறது. ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்கிறார்கள். அந்த நாடாளுமன்றத்துக்குள் இருக்கிறார்கள். இப்போது 13 நிராகரிக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் வந்தால் போட்டியிடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பதாக கடந்த சக்கரவேகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருந்தார். இதனுடைய சித்தாந்த விளக்கம் என்ன? ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்றோம், ஒற்றையாட்சி பாராளுமன்றத்துக்கு போகின்றோம். ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்றோம், ஒற்றையாட்சியின் கீழ் உருவாக்கப்பட்ட உள்ளூராட்சி சபைகளுக்கு போட்டி போட்டு அந்த கதிரைகளை கைப்பற்றுகின்றோம். அந்த தலைமைக்காக கடுமையாக எங்களுக்குள் உள்ளக முரண்பாடுகள் போராட்டங்களை செய்கின்றோம். ஒற்றையாட்சியை எதிர்க்கின்ற நாங்கள் மாகாண சபை தேர்தலில் பங்கு பெற்றாமல் இருக்க போகின்றோமா? 13வது சரத்து வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டி போடாமல் இருக்க போகின்றார்களா? முதலாவது எங்களுக்கு மாகாண சபை 13வது சரத்து பற்றி தெளிவான பார்வை இருக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளுக்கு மாகாண சபையோ இந்த 13வது சரத்து என்கின்ற விடயமோ எந்த விதத்திலும் பொருத்தமான தீர்வு ஆகாது. என்றால் ஒரு அரசியல் வடிவமாக வர வேண்டும். அது ஒரு சமச்சீரற்ற முறையில் வடகிழக்கு மக்களுக்கான சிறப்பு அதிகாரங்களை கொடுக்கக்கூடியதாக. என்னது சிறப்பு அதிகாரம் என்பது? அவருடைய இருப்புக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த 13வது சரத்தும் அதற்கு பின்னாக வந்த மாகாண சபைகள் சட்டங்களும் இலங்கை முழுவதுமான ஒரு நிர்வாக அழகு பிரிவாக மாறிவிட்டது. எனவே இது அரசியல் வடிவம் அல்ல, இப்பொழுது நிர்வாக வடிவம். இப்பொழுதுள்ள மாகாண சபை என்பது நிர்வாக வடிவம், அவ்வளவுதான். அப்படியாக இருந்தால் இப்போது இருக்கக்கூடிய நீங்கள் இதற்கு முன்பு வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம் ஒவ்வொரு மூலையிலே இருந்து வலியுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த இனம் என்பது மிக நீண்ட நாள் கோரிக்கை. ஒவ்வொரு அடிமட்ட தமிழ் மகனுடைய எதிர்பார்ப்பும் தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று. அதற்கான பல முனைவுகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவர்கள் முயற்சித்தார்கள், ஒவ்வொரு தரப்பாக பிரிந்து சென்றார்கள். இப்போது தங்களை தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி மாறி மாறி சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை காக்கிறோம், தமிழ் இனத்தை வழிநடத்துகிறோம் என்று சொல்கின்றவர்கள் தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமைக்கு தயாரில்லை. இங்கு அடிக்கடி என்னில் எழக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார்கள் அவர்களோட கொள்கை ரீதியான உடன்பாடு எங்களுக்கு எட்டப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழ் இனத்திற்கான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி. தமிழ் இனத்திற்கான அரசியலை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஒரு கொள்கை தான் இருக்கும், இனத்திற்கான அந்த இறுதி கொள்கையோடு தான் ஒருவரும் பயணிக்க வேண்டும். ஆனால் தமிழ் இனத்துக்காக அரசியல் செய்கிறோம், ஆனால் எங்களுக்குள் கொள்கை உடன்பாடு இல்லை. இது முரணாக இல்லையா? உண்மையில் இந்த அரசியலுக்குள் இருப்பவர்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் விடுதலை வேண்டும், அரசியல் தீர்வு வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்கின்றது. அதன் வடிவங்கள்ல ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் தான். ரோசா பூவா மல்லிகை பூவாண்ட மாதிரி தான் சின்ன வித்தியாசங்கள், மனம் கலர் அதில் இருக்கிற மாதிரி. அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால் தமிழர் தேசத்தை கட்டியெழுப்புறேன்னு சொல்லி ஒருமித்த நிகழ்ச்சி என்றாலும் தமிழருக்கு எப்படியான ஒரு அரசியல் வடிவம் பெற வேண்டும் என்ற விடயமும் அதில் எங்களுக்கு உடன்படுறதுல பெரிய சிரமம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது ஒரு அறிவுபூர்வமானது.
இந்த விடயத்தை எங்களுடைய அறிவியல் பரப்பில் உள்ள அரசியல் பரப்பில் உள்ள புத்திஜீவிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் மட்டுமல்ல, உலகத்தினுடைய புத்திஜீவிகள் நோக்கம் எல்லோரையும் அழைத்து கேட்டாலும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கி தருவார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்துடன் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு இடைக்கால நிர்வாக சபை என்கின்ற ஒரு வடிவத்தை உருவாக்க வேண்டியிருந்தது. அந்த வடிவத்தை உருவாக்குவதற்காக சர்வதேச ரீதியாக தமிழர்கள் அல்லாத, ஆசிரியர்கள் அல்லாத பல அரசியல் அறிஞர்களை, அரசியலமைப்பு அறிஞர்களை கொண்ட குழுவை உருவாக்கித்தான் அதை உருவாக்கினார்கள். தமிழ விடுதலை புலிகளால் அப்படி ஒரு விடயத்தை சாத்தியமாக்க முடியும் என்று சொன்னால், எங்களால் தமிழ் மக்களுக்கான அரசியல் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்டறிவது மிக இலகுவானது. நாங்கள் யாருமே தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், நோக்கம் தமிழர் தேசம் பற்றிய பொது உடன்பாட்டுக்கு வருவது அல்ல, என்னுடைய அடையாளத்தை நான் இழந்து போகக்கூடாது என்பது. ஒவ்வொருவரும் தன்னிலையிலிருந்து தான் பேச முற்படுகின்றார்கள். தன்னுடைய அடையாளம், தன்னுடைய இயக்கம், தன்னுடைய கட்சி, தன்னுடைய பெருமை, தன்னுடைய பாரம்பரியம், இதுதான் பிரச்சனை. தான் என்கின்ற அகம்பாவத்திலையும் அந்த அடையாளத்துக்கும் வெளியில் பிறகு இது ஒரு தமிழர் தேசத்தின் விடுதலை என்பது அறம் சார்ந்தது. அந்த அறநிலையை ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு வருபவன் தான் எந்தவித பற்றுமற்று வருபவன். இது ஒரு யோக நிலையில செய்ய வேண்டிய விடயம். பதவிகளுக்கும் கதிரைகளுக்கும் தலைமைத்துவத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் முன்வந்து அதை தேடிக்கொண்டு அது வந்தால்தான் நான் என்னால் மக்களை வழிப்படுத்த முடியும் என்று யோசித்தால் இந்த போராட்டத்தை வழிப்படுத்த முடியாது. எனவே அறநிலை சார்ந்தது. எங்களை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இந்த இனம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த 16 ஆண்டுகளாக என்று. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இனத்தினுடைய அந்த தேவையை நிறைவேற்றுவதிலே முழுமையான நோக்கம் இல்லாத இவர்கள், நாங்கள் குறிப்பிடுவது போல ஒரு அறம் மிக்க ஒரு மக்கள் இயக்கத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியிடமும் நீங்கள் கேட்டாலும் அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேர்தலுக்காக தட்டி புடம் போட்டு வளர்க்கப்பட்ட குதிரைகள் போல ஆகிவிட்டார்கள். இப்படியாக இருந்தால் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை அல்லது எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதில் யார் பொறுப்பு வகிப்பது? சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகள், சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சரி, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கும் போது தானாக வருவது. நாங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றது போல பதிவு செய்வது போன்று பதிவு செய்ய தேவையில்லை. அது ஒரு சமூக இயக்கமாக வர வேண்டும், வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மக்கள் மத்தியில் அந்த கேள்வியும் அது கூட திரட்சியும் அடுத்த தலைமுறையிட்ட கேள்வியாக வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும். அதை உடைப்பதுதான் இப்ப இவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. சமூகம் திரளக்கூடாது, சமூகம் திரளக்கூடாது. அடிப்படையில் இந்த ஜெனீவாவுக்கு கடைசியாக அனுப்பின கடிதம், அந்த கடிதத்தில் தமிழரசு கட்சி கையெழுத்து வைக்கவில்லை. அங்கே என்ன சொன்ன, அவர்கள் எழுதின கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க முடியாது. அது சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் அதுக்குள் சம்பந்தப்பட்டிருக்கானே, நாங்கள் அதுக்கெல்லாம் போக முடியாது. இவர்களுக்கு சமூக செயற்பாட்டாளர்கள் என்றால் அலர்ஜிக்காக இருக்கின்றது. ஏன் நீங்கள் அப்படி பேசுங்கள் என்பது பகிரங்கமாக மக்கள் மத்தியில் வந்து பேசுவோம், வாருங்கள் விவாதிப்போம், பகிரங்கமாக விவாதிப்போம். தமிழ் மக்களுடைய எதிர்கால செல்நறையும் அதில் நாங்கள் எவ்வாறு பங்கு பெற்ற வேண்டும் என்பதையும் பேசுவோம். அது ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது. அங்கு வந்து எங்களை நாங்கள் வெளிப்படுத்துறதாக இருக்க வேண்டும். வருவார்களா? வரமாட்டார்கள். மேடையில் நின்று ஒரு வழி முறையில நாங்கள் பேசி போட்டு போக தயாரே தவிர, அல்லது விதண்டாவாதமாக விவாதம் செய்ய தயாரே தவிர, நாங்கள் மக்களுக்காக ஒரு அறநிலையில் இருந்து மிகவும் கண்ணியத்துடன் இதாகவும் உடன்பட வேண்டும் என்கின்ற அந்த முன் நிபந்தனையோடு வந்து எத்தனை பேர் நாங்கள் பேச தயார் என்றால், இல்லை போய் இதுக்குள்ள மாட்டிடக்கூடாது என்ற யோசனையெல்லாம் நாங்கள் வருகின்றோம். பெரும்பாலான பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்களில் மிக கவனமாக இருப்பது, இதுக்குள்ள போய் நாங்கள் சிக்கப்படக்கூடாது, சொல்றதை கேட்டுட்டு எப்படி எதுக்கு ஒரு வெட்டி போட்டு வருவோம் என்றது. நிச்சயமாக நீங்கள் பேசலாம் என்று சொல்லுகின்ற போதுதான் ஞாபகம் வருகிறது. திரு சுமந்திரன் அவர்கள் சமூக வலைத்தள பக்கங்களில் இப்போது மிகவும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பேசலாம் என்பது போல பலரை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த பேச்சுகள் நிச்சயமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய எதிர்கால இலக்கை நோக்கி இருக்கிறதா, அல்லது தமிழர்களை ஒரு சமூகமாக கட்டமைக்கின்ற முயற்சிக்காக, அல்லது தமிழரசு கட்சியை ஒரு வெற்றி பாதையை நோக்கி நகர்த்துவதற்கானதாக இருக்கிறதா, அல்லது தேர்தல் அரசியலில் செல்வாக்கிழந்து போன அல்லது மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிலையில் தன்னை மீள நிறுத்திக் கொள்வதற்காக அவர் அதனை முயற்சி செய்கிறார்?
அவர்கள் கொஞ்சம் பேர் இந்த தமிழர் அரசியலுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நிலையில் செயற்படுகின்றார்கள். தமிழ் சமூகத்தை எவ்வாறு பலவீனப்படுத்துவது என்ற நிகழ்ச்சி நிலையில் செயல்படுகின்றார்கள். அவர்களுடைய பூர்வீகம் கூட தமிழ் மக்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பலர், ஒருவர் இல்லை பலர், அவருடைய பூர்வீகங்கள் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் முன்பு வேறு வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் விதியாகி விழுது விட்டு வந்து திருப்பி தமிழரசு கட்சிக்குள் வந்து இப்பொழுது மிக தீவிரமாக தேசியம் பேசுகின்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இது மிக ஆபத்தானது, கேள்விக்குறியானது. இவர்கள் எந்த நிகழ்ச்சிகள் உள்ளுக்கு வருகின்றார்கள், எந்த இதில் செய்கின்றார்கள், இவர்கள் இந்த சமூகத்துக்கு அளிக்கக்கூடிய விலை என்ன, தியாகம் என்ன, எதை இவர்கள் இழக்க தயாராக இருக்கின்றார்கள், தங்களுடைய நலன்களில் எதை இவர்கள் விட்டு கொடுத்தார்கள். இன்று நாங்கள் இராணுவமயமாக்கம், இராணுவத்துக்கு எதிரான போராட்டம் எல்லாம் சொல்லுகின்றோம் தானே. ஆனால் நாங்கள் இராணுவத்தை சுற்றி வர காவலுக்கு வச்சு விட்டு தான் நாங்கள் அரசியல் செய்தனாங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் அதிரடிப்படை இருக்க போய்தான் அரசியல் செய்தனாங்க. ஏன் அது? ஒரு சாதாரண அங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் கூட தனக்கு காவலுக்கு ஒரு போலீஸை வச்சு கொண்டாடி தன் தொகுதிக்குள்ள வார இது எங்கே இருந்து வந்தது? உனக்கு உன்னுடைய சொந்த சமூகத்தில் உள்ள நம்பிக்கை இல்லையா, இல்ல பயமா? என்ன பிரச்சனை? அடிப்படையில் சொன்னார். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயத்தோடு வருகிறேன். அதாவது இப்போதும் மக்களுக்கு யாரிலுமே நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்ற விடயத்திற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் சுமந்திரனை வெளிப்படையாக விமர்சித்தவர் திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள். மாநகர சபையை மிகச்சிறப்பாக செயற்படுத்துகிறார் என்று மக்கள் நம்பியவர் இப்போது சுமந்திரனோடு சேர்ந்து சுமந்திரனை நியாயப்படுத்துவதற்காக நிற்கிறார் என்கின்ற போதும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒன்று கலக்கிற போது தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்காலம் தொடர்பான நிச்சயமற்ற தன்மையை அல்லது அச்ச நிலையை எடுத்துக்கொள்வதில் தவறில்லைதான். அரசியலில் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. அந்த அந்த விடயம்தான் இங்கே நடக்கின்றது. தங்களுக்கு தேவைக்கேற்ற முறை நேரத்தில் எல்லாம் செய்துவார்கள், பிரிவார்கள். ஏனென்றால் அவங்களுடைய கோரிக்கை தேசமாக சிந்திக்கிறவனுக்கு இப்படி ஒரு விடயமே நடக்காது. தேசமாக சிந்திக்கிறவன் ஒரே விதமாக தான் சிந்திப்பான், ஒரு நோக்கத்துக்காகத்தான் போவான். அவன் எந்த விட்டு கொடுப்புக்கும் தயாராக இருக்க மாட்டான். அதே போல இந்த ஒரு பணிந்து போவதற்கும் தயாராக இருக்க மாட்டான். தான் தன்னுடைய நிலையில் பயணித்துக் கொண்டே இருப்பான். அவனிடம் இழப்பதற்கு எதுவுமே இருக்காது. அதிகாரமும் இருக்காது, கதிரையும் இருக்காது, சொத்தும் இருக்காது, எதுவுமே இருக்காது. தன்னிடம் இருப்பதை இழக்கப் போகின்றேன் என்ற பயம் பெறும்போது அதை பாதுகாப்பதற்காக அவன் யாருடைய சமரசம் செய்வான். அதான் இங்கே நடக்கின்றது. தனக்கு அந்த கதிரை கிடைக்க வேண்டும், தனக்கு இந்த கதிரை கிடைக்க வேண்டும். எனவே இதற்காக நான் யாருடன் போய் சமரசம் செய்வது என்பதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கின்றது. இவர்கள் தேசத்திற்காக சமரசம் செய்யவில்லை, தேச மக்களுக்காக செய்யவில்லை. எனவே இவர்களுடைய இந்த உறவும் பிரிவும் என்றது மிகவும் அபத்தமானது. இவர்கள் இன்று அரைக்க விடுவார்கள், நாளை இல்லை என்பார்கள், நாளன்றைக்கு திருப்பி அரைக்க விடுவார்கள். அவர்களுடைய தமிழ் சமூகத்துக்கு இதெல்லாம் ஒரு பொருத்தமற்ற அரசியல் பண்பாடுகள். எங்களுக்கு நாங்கள் இன்னமும் மறந்து போய் நினைவு கூற தவறிய விஷயம், நாங்கள் ஒரு தேசம், தேசத்தின் விடுதலைக்காக போராடுகின்றோம். தேசம் என்பது மக்கள், பண்பாடு, சமூகம், சமூக நிறுவனங்கள், இயக்கம், மக்களுக்கான பொறுமையம், கர்வம், கௌரவம், இப்படி கணக்க விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்ததுதான் தேசம். வெறும் வாக்கு வங்கியும் கதிரையும் அரசாங்கத்துடைய வளங்களை மட்டும் தாங்கி வாழ்றதும் இல்லை. அரசாங்கத்துடைய ஒதுக்கீடுகள் இல்லாமலே எங்களை தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்பலாம். ஏன்? அதை விட கூடிய வளம் எங்களிடம் இருக்கின்றது. அரசாங்கத்தின் கதிரைகள் தருகின்ற அதிகாரத்துக்கு அப்பால் நின்று நாங்கள் சமூகத்தை வழிநடத்தலாம். நான் சமூகம் எப்பொழுதும் கேட்பதில்லை உன்னுடைய பதவி நிலை என்ன என்று. நீ ஒரு அரசியல் பதவி நிலைக்கு போனா உன்னுடைய காலம் 4 அல்ல 5 வருடம். ஒரு அரச நிர்வாக பதவிக்கு போனீங்கன்னா உன்னுடைய காலம் 60 வரையுமோ 62 வரையும். அதுக்கு பிறகு நீ இல்லை. ஆனா நீ ஒரு தலைவனாக வருவீன்னு சொன்னால், நீ ஒரு வழிகாட்டியா வருவீன்னு சொன்னால், நீ உங்க கடைசி மூச்சு வரையும் மக்கள் உங்களோடு கூட நிற்பார்கள். ஏனென்றால் நீ கடைசி மூச்சு வரையும் அவனாத்தான் இருப்பாய். எங்களுக்கு தேவை அதுதான். எந்த நிலையிலும் எந்த பதவி கதிரையும் தொப்பியும் கத்தியும் வாளும் அதிகாரமும் பேனாவும் இல்லாமல்
மக்களோடு இணைந்து பணியாற்ற முடிகின்றதோ அப்படியான ஆட்கள் தான் எங்கள் சமூகத்துக்கு தேவையாக இருக்கின்றார்கள். அப்படி வருபவர்கள் இந்த சமூகத்தின் கதிரைகளில் இருப்பவர்களை கையாளக்கூடிய அளவுக்கு நல்ல உறவுகளை கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களாலும் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு அப்படியானவர்கள்லாம் தேவைப்படுகின்றார்கள். இந்த பேருக்கு பின்னால் பல எழுத்துக்களை கொண்ட தகுதிகளோ அல்லது பரம்பரை அழகுகளோ அல்லது முன்னுக்கு பின்னுக்கு இருந்தோம் என்கின்ற வரலாற்று சான்றுகளோ எல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு என்று தேவை காட்சி கெளியன் கடுஞ்சொல் அல்லனேல் என்று சொல்வார்கள். மக்களோடு இணைந்து மக்களோடு பேசி மக்களுக்காக ஆரோக்கியமாக மக்களை முன்னகர்த்தி கொண்டு போவது தான் தேவையாக இருக்கு. நிச்சயமாக திரு செல்வின் அவர்களே, நாங்கள் அப்படியான ஒரு தலைவனை கண்டு இறந்தவர்கள் என்கின்ற அந்த திருப்தியோடு தான் இருக்க முடியுமே தவிர இனி வரக்கூடிய காலப்பகுதியில் அப்படியான ஒன்று கிடைக்க வேண்டும் அல்லது இந்த இனம் சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இன்றைய நாளில் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக தமிழர் தேசத்தினுடைய இருப்பு தொடர்பாகவும் அதனுடைய கட்டுமானம் தொடர்பாகவும் அது எதிர்காலத்திலே நகர்த்துவதற்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் நன்றி உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக. இறுதியாக தேசம் மக்கள் நாங்கள் நீண்ட பயணம் செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நவீன விஞ்ஞானம் காலத்தை மிக சுருக்கிவிட்டது. நாங்கள் நீண்ட காலத்துக்கு எல்லாவற்றையும் போட முடியாது, காத்திருக்க முடியாது. நாங்கள் எங்கள் தேசத்தை கட்டமைக்க வேண்டும். உதாரணத்துக்கு எங்களோட கல்வி, எங்கள பிள்ளைகளுடைய கல்வி தவிர்க்க முடியாமல் இலங்கை அரசாங்கத்துடைய ஒரு பாடத்திட்டத்துக்கும் பரீட்சை முறைமைக்கும் என்ற தண்டவாளத்துக்குள் ஏற்றப்பட்டு விட்டது. ஆனால் எங்களுடைய மனித வளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றால் இந்த கல்விக்கு சமாந்தரமாக நாங்கள் இன்னும் ஒரு கல்வியை தேட வேண்டியிருக்கும். வியட்நாம் மீண்டெழுவதற்கு தெரிவு செய்த முதலாவது தெரிவு தன்னுடைய மனித வளத்தை சிறப்பாக மேம்படுத்தியது. இஸ்ரேல் தன்னை கட்டமைக்கும் போது எடுத்த முதலாவது தெரிவு இஸ்ரேலிய மக்களுடைய மனித வளத்தினுடைய தகுதி உயர்தரம். இந்தோனேசியா, கொரியா எல்லாமே எடுத்தது மனித வளம். நாங்கள் இப்பயும் இந்த NBU கோர்ஸ் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் சின்ன சின்ன சில்லறை கோர்ஸுகள் டெக்னிக்கல் கோர்ஸுகளை படித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் மனித வளத்தை தயாரிக்க வேண்டும். ஒன்று நல்ல பிரஜையாக எங்கள் தேசத்தில் இருப்பதற்கு. எங்கள் தேசம் என்பது உங்களுக்கு புரியும். வாழுகின்ற இந்த தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருப்பதற்கு. அதே வேளையில் மிக அதி உயர் தொழில்நுட்ப தகமைகள் கொண்ட, திறமைகள் கொண்ட, ஆளுமைகள் கொண்ட ஒரு பெருமதி மிக்க மனித வளமாக எங்கள் சமூகத்தை மாற்ற வேண்டும். இந்த சாதாரணமாக கீழ்நிலையில் இருக்கின்ற சில்லறை வேலைகளை செய்கின்ற ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குற டெக்னிக்கல் குவாலிட்டிகள் எல்லாம் இருக்கட்டும். நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் எங்களுடைய மனித வளம் எப்படி இருக்க வேண்டும். அதை நாங்கள் தீர்மானிப்பது மட்டுமல்ல, நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்தும் 12ஆம் வகுப்பு அது முடியும் வெளிக்கிறும் போது ஒன்றில் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும். இல்லை என்றால் அவன் வெளியில் வரும்போது அவனுக்கு ஒரு சரியான நிகழ்ச்சி திட்டத்தை அந்த பள்ளிக்கூடமும் அந்த பள்ளிக்கூட சமூகமும் தயாரித்து அவனை அதற்கு உள்வாங்க வேண்டும். உள்வாங்காமல் வெளியில் விட்டுட்டு வீதியில ரோட்டில் நிற்கிறான், மோட்டார் சைக்கிள் அடிபட்டு செத்து போயிட்டான், காவாலியா திரியான்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அவன் படித்த பள்ளிக்கூடமும் அவனை படிப்பித்த கல்வி சமூகமும் தான் பொறுப்பு. அவனை வீதியில் அலைய விட்ட சொந்த சமூகமும் அதை பார்த்து கொண்டு சிந்தனையாளர்களும் கல்வியால் நாங்கள் எல்லாரும் தான் போறோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். நன்றி திரு செல்வின் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நாளில் பேசியிருக்கிறோம் தமிழர் தேசத்தினுடைய இருப்பு, அதனுடைய எதிர்கால நோக்குகள் தொடர்பாகவும் அதனுடைய செல்நெறிகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு இடம். நாங்கள் விடுதலையினுடைய விளிம்பில் இல்லை, இன்னமும் பயணிக்க வேண்டும், இலக்குகளை அடைய வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தேசமாக சிந்தித்து எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான வலுக்களை நாங்கள் எங்களுடைய சிந்தனையாளர்களை கொண்டு கட்டமைத்துக் கொள்வோம். நன்றி நேயர்களே. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.